நமச்சிவாயம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பராபவ வருடம். பராபவ வருடம் சிறப்பாக இருக்கும் போது இந்த வருஷத்தை உச்சரிக்கும் போதே பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு வசத்தையாக ஏற்றி ஒரு உயர்வு வந்து அதுக்கப்புறம் சமநிலையை அடையுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போது. நம்ம மற்ற எந்த வருஷப்பிறப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு உண்டு. இது வருஷ பிறப்புனா அப்போ 2025, 26, 27, 28, 11 அது காமன் வேர்ல்டு வைடு காமன் இங்கிலீஷ் காலண்டர், அவ்வளோதான். அது ஒரு வரலாற்று சுவடு, ஒரு ஹிஸ்ட்ரிக்காக 25, 26 யுத்தம் நடந்தது, 25 இது நடந்தது, நம்ம அப்படி 26 தேர்தல் நடந்தது, இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இங்கிலீஷ் காலண்டரை பயன்படுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த இடத்துல மழை இருக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்கே தீ விபத்து ஏற்படும், இந்த மலைகள்லேருந்து சரிஞ்சு கீழே விழும், அல்லது கனிம வளங்கள் வேஸ்டேஜ் ஏற்படும், அல்லது உயிரினங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படும், கூட்ட நெரிசல்கள் இத்தனை பேர் சாவாங்கன்னு அதில் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. சரி, தமிழ் வருஷப்பழம் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அடித்து சொல்ல முடியும். என்னைக்கு சஷ்டி, என்னைக்கு அஷ்டமி, என்னைக்கு நவமி, என்னைக்கு மரண யோகம், என்னைக்கு சித்த யோகம், என்னைக்கு அமிர்த யோகம், என்னைக்கு நாள் நல்லா இருக்குது, என்னைக்கு மழை பெய்யும், என்னைக்கு வெயில் அடிக்கும், என்னைக்கு விவசாயம் நல்லா இருக்கும், எந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், கனிம பொருட்கள், உலோகங்கள், தங்கம், வெள்ளியோட விலை எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்ல முடியும். அதுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இப்போ தமிழ் புத்தாண்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு தமிழ் புத்தாண்டு முடிஞ்சால் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி உங்களுக்கு பார்க்க தெரியுதோ இல்லையோ வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பஞ்சாங்கம். புரியுதா? ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கோவில் பஞ்சாங்கம், ஒரு ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பு. அப்போ பிறக்கின்ற இந்த பராபவ வருடம் உங்கள் 12 ராசிக்கும் இந்த வருஷம் பூரா எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, யுத்தம் முடிவுக்கு வந்துடுமா, இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துடுமா, முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாடுகளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி, க்ரோத் எப்படி இருக்கும், சரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி என்பர்களே எல்லாம் நன்மை மயம். சார், மகர ராசி என்பர்கள் இனிமே நல்லா தான் இருப்பீங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், ஏழ்மையான குடும்பம், வறுமையான குடும்பம், மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிறைய சின்ன சின்ன கடைகள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெய்லி ஒரு 5,000 10,000 டெய்லி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுத்து தண்டல் கொடுத்து வாங்கக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிட்டு கம்பெனி நடத்தக்கூடியவங்க, அதே போல் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதா? ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா சூப்பர் மார்க்கெட்டு, மளிகை கடைகள், அப்புறம் மெடிக்கல் ஷாப்பு, ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்புறம் இந்த பாத்திர கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிவி ஷோரூம்ஸ், அது மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் அந்த மாதிரியான பிஸ்னஸ் குரூப்பாக வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃப்ரான்ச்சைஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதா? ஃப்ரான்ச்சைஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம்,
அல்லது ஏதோ ஒரு ஒரு டிஜிட்டல் பேனராக இருக்கலாம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்போ சின்ன சின்ன தொழிலேருந்து மீடியமான வருமானம் வாங்குறதுல இருந்து அதையே ஒரு மல்டி லெவலில் பெருசாக ஒரு 10 பிரான்ச்சு 15 பிரான்ச் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? இல்லைங்க சாமி, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் வித்தியாசமாக சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எதுவும் நல்லது நடக்கலை, இன்னும் என் கஷ்டம் போன மாதிரி தெரியல, இன்னும் என்னுடைய கடன் அடைஞ்சா மாதிரி தெரியல, இன்னும் என்னுடைய கடன் அடைஞ்சா மாதிரி தெரியல, எப்போ கடன் அடையுமோ தெரியாமல் இருக்குதுங்க சாமி. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, இந்த புது வருஷம் பிறந்துடுச்சு, இனிமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், மண்ணும் பொன்னாகும், மண்ணும் பொன்னாகும். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், குறிப்பாக இந்த சிட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிட் ஃபண்டு நடத்தக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கொடுத்து ஏமாந்தவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள். விவசாயமே இவங்க லீஸுக்கு எடுத்து பண்ணுவாங்க, மொத்தமாக ஒரு 15 ஏக்கர் 10 ஏக்கர் 5 ஏக்கர் காய் போட்டு அதை ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு அனுப்புறது. தக்காளி பிஸ்னஸோ இல்லை நிறைய இருக்கல, ஏலக்காய் பிஸ்னஸ் இருக்குது, தேனி சைட்லாம் போயிட்டீங்கன்னாக்கா பொருளா உலர் திராட்சைகள் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, பாக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இங்கே ஃப்ரூட்ஸு, தானியங்கள், உணவு தானியங்கள், அதே போல் காய்கறிகள், தக்காளி வெங்காயம் கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி இங்கிலீஷ் ஐட்டம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ விவசாய பெருமக்களாக இருந்தாலும் அல்லது கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் ஜவுளி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், பருத்தியிலிருந்து கடைக்கு துணியா மாதிரி ஷோரூம் வர வரையிலும் என்னெல்லாம் சைடில் உண்டோ, சாயப்பட்டறையிலிருந்து தறியிலிருந்து இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குது அதில். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அப்புறம் அதிலே கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ மகர ராசியில் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய அன்பர்கள் இருக்கிறாங்க, உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. சனியுடைய வீடு சார், அது சனி பகவானுடைய வீடு, நிறைய உழைப்பாளிகள் அங்கே இருக்கிறாங்க. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, நீங்கள் சிறப்பாக புது வருஷம் பிறந்திருக்கு, உங்கள் கஷ்டம் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். எல்லா 12 ராசிக்கும் நான் பரிகார கோவில்கள் சொல்லியிருக்கிறேன், அந்த பதிவுகளை போய் பாருங்கள். 12 ராசிக்கும் பரிகார கோவில்கள் சொல்லியிருக்கிறேன், அதை போய் பாருங்கள். அப்போ எல்லாமே இருக்குது சாமி, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் கஷ்டப்படுறேனே. அப்போ நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் குறை, தசாபுத்தி தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, கோச்சாரங்கள் நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையும் தீர்ந்து இன்னும் நான் நல்லா இருக்கணும் சாமி, நீங்கள் சொல்கிற வார்த்தை ஜெயிக்கணும், எனக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே எனக்கு பலிக்கணும், நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றிக்கான வருஷம். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அதே போல் இந்த பராபவ வருடம், தமிழ் வருஷம்னாக்கா அந்த பராபவ வருடம் 60 ஆண்டுகளில் ஒரு வருஷம். இந்த வருஷம் வெண்பா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்குது, அதுக்கு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்குக்கான மீனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலாக இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் உலக நன்மை ஏற்படும். அந்த வாரெலாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹமாஸ் போரோ இல்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ, இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே சொல்கிறேன், இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த ஈரான் போர் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். 80% ஸ்டாப் ஆகிடும், 20% மட்டுமே அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த பராபவ வருடம் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். உலகம் முழுவதுமே மழை நன்னாக இருக்கும், நல்ல மழை பெய்யும், விவசாயம் சிறப்பாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, வருமானம் சிறப்பாக இருக்க போது,
ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ், பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த புது வருஷத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது. அப்போது திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல நல்ல வரன்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இரண்டாவது திருமணங்கள், தடைப்பட்ட திருமணம், மெயினாக காதல் திருமணங்கள், லவ் மேரேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஏமாற்றிட்டு போகிறது, நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது, ஏமாத்துருவாங்கன்னு தெரியாமலே இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஸோ இதெல்லாம் விலகி திருமண யோகங்கள் கிடைக்கும். இங்கே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள், அதெல்லாம் அறிஞ்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்வீர்களேயானால் இந்த பராபவ வருடம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மையை செய்யுதோ அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது செய்யும், நல்லதே நடக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.